சமீபத்துல டாஸ்மாக் மற்றும் அதன் சார்ந்த நிறுவனங்கள்ல அமலாக்கத்துறை ரைடு செஞ்சாங்க. அந்த ரைடு பற்றி அமைச்சர் செந்தில் பாலாஜிட்ட செய்தியாளர் கேள்வியும் கேட்டாங்க. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டுல 2021 திமுக ஆட்சி வந்த பிறகு எலக்ட்ரிசிட்டி போர்டும் மது ஆயத்தீர்வையும் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கொடுத்தாங்க. அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கும்போது மதுபான ஆலையிலையும் எலக்ட்ரிசிட்டி போர்டிலையும் கட்டு கடங்காத ஊழல்களும், அதாவது ஒரு எப்படின்னா அது ஒரு புதையல் வேட்டை மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தது. அந்த நேரத்துல பாஜக தலைவர்கள் செந்தில் பாலாஜியை கண்டிச்சாங்க. ED/ITல கண்டிக்கும் போது பேசும்போது என்ன சொன்னாருன்னா, செந்தில் பாலாஜி தைரியம் இருந்தா பாருங்க, நான் எந்த இலையும் ஏமாத்தல, யாரும் ஏமாத்தல என்ன பேசினாரு. அந்த பேச்சு தான் ED/IT அவரை தொடர்ந்து அவரை ரெய்டு பண்ணி அதுக்காக அவருடைய மந்திரி பதவியை திறந்து சிறைச்சாலைக்கு கிட்டத்தட்ட 1.25 ஆண்டுகளுக்குள்ள ஒரு நிலைப்பாடு அவர் இருந்தாரு. ஸோ இப்ப வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்திருக்கும் போது கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா மதுபான ஆலைகள் 51 குடோனு, எக்மோர் குடோனு, மதுபான ஆலைகள் பொதுவாக தமிழ்நாட்டை நடத்துறது எல்லாமே திமுகவுடைய ஆளுங்கட்சிக்காரங்களுக்குள்ள மதுபான ஆலைகள் தான். அதே போல அந்த மதுபான ஆலைகளை கொள்முதல் பண்ணி வித்தவுட்டு ஒயிட் பிளாக்னு சொல்லுவாங்க, கருப்பு பணம் வெள்ளை பணம், இந்த மாதிரி இது பதுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த திமுக நடத்தக்கூடிய மதுபான ஆலைகள் நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹோட்டலுக்கு தான் பல டிஸ்கஸ்லாம் பண்ணி இதுலயும் ITல தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைப்பாடுல பாத்தீங்கன்னா மதுபான ஆலையிலிருந்து குறைந்த அளவுக்கு கொள்முதல் ரேட்டுக்கு, கம்மி ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி அதை ரீட்டைல் சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா 1க்கு 10 மடங்கான விலையை போட வச்சு மக்கள் மத்தியில விற்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல மொத்த மக்கள் தொகை 8 கோடியில 2 கோடி மக்களை முழு நேர குடிப்பிரியர்கள் ஆகிட்டாங்க, மதுப்பிரியர்கள் ஆகிட்டாங்க. அந்த நிலைமையில இருக்கின்ற போது இந்த விற்கக்கூடிய பணங்கள் எங்க போகுது? எதுவுமே பாதி, அதாவது 50% மதுபான கடையில், டாஸ்மாக் கடையில் விற்கக்கூடிய மதுபானங்களுடைய வரவு செலவு கணக்குகள் 50% கூட அரசுக்கு ஒயிட்ல கணக்குல போறது கிடையாது. கனிம வளம் எப்படி கொள்ளையடிக்கிறார்களோ அதே போல் மதுபான துறையிலும் மிகப்பெரிய பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது. ஆகவே இத்தகைய ஊழலை என்ன செய்வதற்கு என்றுதான் ED/IT தொடர்ந்து கடந்த 10 நாளாக ரேடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் கோயம்புத்தூர்ல திமுக நிகழ்ச்சியில இந்த செய்தியாளர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேட்கின்ற போது, நீங்க இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்க நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பினாமி நிறுவனங்கள் ரைடு பண்ணியிருக்கிறாங்க, மதுபான ஆலைகள் ரைடு பண்ணியிருக்கிறாங்க, 10,000 கோடி லாஸ்ட்னு சொல்லி இருக்கிறாங்க, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டா, உடனே செந்தில் பாலாஜியோட எங்க நாட்டுல 1000 வேலைகள் இருக்குங்க, அதெல்லாம் போயிங்க, எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மக்களுக்கான திட்டங்களை அன்றும் பகலும் அயராது செயல்படுத்திக்கின்றார். மக்கள் எங்கு பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே மக்களை தேடி நாங்க எங்க அரசு கொடுத்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சிறந்த ஆட்சி தரக்கூடிய எங்களுடைய முதல்வர் மீதும் எங்களுடைய ஆட்சி மீதும் களங்கம் ஏற்படுத்துகின்ற சிலர் திட்டமிட்டுள்ள ஒரு செயலாகும் என்று சொல்றாங்க. இப்ப என்னதான் இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்களே, நெருப்பு இல்லாமல் போகியுமா, அல்லாமல் குறையுமா, கில்லாமல் வலிக்குமா, சொல்லாமல் தெரியுமா அப்படி கேட்டால் ஒரு ED/IT வரக்குறாங்கன்னா அவங்க எவ்வளவு நோட்டமிட்டு எவ்வளவு லாஸ் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு இது பண்றாங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி பினாமி நிறுவனத்தில் ரேடு பண்ணிருக்கனால தமிழ்நாட்டுல எல்லா மந்திரியுமே பீதியில இருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற, இன்னைக்கு சென்னையில இருக்கிற பல மந்திரிகள் அலுவலகத்திலையும், அவங்களுடைய பினாமி நிறுவனங்கள் அலுவலகத்திலையும், அவங்களுடைய அண்ணன் தம்பி நடத்தக்கூடிய நிறுவனங்களையும் பாத்தீங்கன்னா புதுசா யாராவது போனா பயப்படுறாங்க. ஐயோ ED வந்திருக்கோமோ, IT வந்திருக்குமோ என்று பயப்படுறாங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா, கடந்த 4 ஆண்டு காலமாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதுதான் மக்கள் நினைக்கின்றார்கள். அத்தகைய பிரச்சனை நடக்க காரணம், நீங்கள் எதுவாக இருந்தாலும் துறை சார்ந்த அமைச்சர்களும் துறை சார்ந்த அரசு துறை அதிகாரிகளை அழைத்து உங்களுக்கு என்ன குறை, என்ன நிறை என்பது கேட்க வேண்டும். அதே போல் பொதுமக்களுடைய குறைகளையும் அங்கங்கே தாலுகா ஆபீஸ்ல கேட்க வேண்டும். அது உள்ளாட்சி துறையில என்ன மக்களுக்கு கோரிக்கை கேட்க வேண்டும், எதுவுமே கேட்பதே கிடையாது. திமுக ஆட்சி என்ன நினைக்கிறதால் நாம ஆட்சி அமைக்கிறோம், நாம நல்லா இருக்கிறோம், நாம மக்களுடைய வரிப்பணத்தை கவனிக்கிறோம் செய்து ஊரெல்லாம் சொத்து கித்துல வாங்கி உலக நாடுகளுக்குள்ள நம்ம குவிக்கிறோம். அதே போல நம்முடைய மக்களும் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்லிக்கிட்டோம் என்றால், தமிழகத்தில் 8 கோடி மக்களில் 75% மக்கள் நடுத்தர மக்களும் ஏழை மக்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் தினசரி 30 மாதத்துக்கு பாத்தீங்கன்னா 15,000 10,000 சம்பளம் வாங்கிட்டு வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க.
சோ அந்த மாதிரி ஏழை மற்றும் நடுத்தர வாழ்க்கையில் உள்ள மக்களுக்கு நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க, இந்த வித்தைகளை சொன்னா இந்த ஏழை மக்களும் இந்த நடுத்தர மக்களும் வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரம் அமையும் அல்லவா? அது நீங்க செய்யற கிடையாது. அத்தனை பொருளையும் விளையாட்டு எதுவுமே கண்டிப்பாது. மக்களை இன்று இன்னைக்கு சமூக நீதி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சமூக நீதி என்பது உதட்டில் தான் இருக்கின்றன. இன்னைக்கு அரசு துறையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு IAS கலெக்டர் இருக்காருன்னா கலெக்டருடைய அந்த ரேஞ்சில் உள்ளவங்க தான் அவரு பேங்க பேசுறாங்க. அதே போல DRO, ஒரு RDO, ஒரு தாசில்தார், அதே போல வட்டார போக்குவரத்துடைய அலுவலர், அதே போல சப்இன்ஸ்பெக்டர் ஆபீசர், அதே போல மாநகராட்சி ஆணையர், நகராட்சி ஆணையர் போது ஒவ்வொரு அதிகாரிகளும் இவர்கள் ஒவ்வொரு சேர்மன், மேயர்கள், துணை மேயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கேட்டதுக்கு தகுந்த மாதிரிதான் வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்கிறார் தவிர்த்து சாமானிய மக்களை இவர்கள் கடுகளோட கண்டுகொள்வதில்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. எவ்வளவு இடத்துல இது கூட சொல்லப்பட நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக இத்தகைய சூழ்நிலையை மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? நீங்கள் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயோ, நீங்க கொடுக்கக்கூடிய 20 ரூபாய் அரிசியை, 20 கிலோ ரேஷன் அரிசியை வச்சு கொடுத்துட்டு மக்கள் அதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு டெல்லி மாநிலத்தினுடைய பாஜக அரசு குடும்பத்துக்கு நாங்கள் 2500 ரூபாய் பணம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செய்யாமல் வரக்கூடிய வருமானத்தை வைத்து அதை வச்சு நாங்கள் மக்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்ப டெல்லியில ஆம் ஆத்மி ஆட்சி 12-13 வருஷம் ஏன் கவுண்டது? முழுக்க மதுபான துறையிலே ஊழல் செய்து அந்த அன்னைக்கு ஒரு ஆட்சியே இல்லாத அளவுக்கு ஆம் ஆத்மி கட்சியுடைய முதலமைச்சர் மட்டுமல்ல, அந்த அவருடைய சார்ந்த பல அமைச்சர்கள் திகார் ஜெயில் கம்பினாங்களா இல்லையா? அந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் விரைவில் வந்து விடுமோ என்ற நிலைப்பாடு உள்ளது. ஆகவே ஒருவர் தவறு செய்யும் போது பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் மைந்து போக என்று நினைக்க கூடாது. யாரோ ஒருத்தர் பார்த்து கொண்டிருப்பார். எப்படி 4 ரோடுகளில் மக்கள் சங்கமிக்கிற ரோடுகளில், மக்கள் நடமாடக்கூடிய ரோடுகளில் எப்படி CCTV நம்மளை கண்காணிக்கின்றதோ அதே போல் ஒரு மத்திய அரசினுடைய பல அந்த ID, ET இவரெல்லாம் நம்மளை கண்காணிப்பாங்க. அது கண்காணிப்பாங்க மாட்டாங்க சொல்ல முடியாது. ஆகவே அரசு, தமிழக அரசை பொறுத்தவரையிலும் இந்த விஷயத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இதே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2016ஆம் ஆண்டு கடந்த சட்டமன்ற தலைமைச் செயலகத்தில் EDIT ரெய்டு பண்ணாங்க. அப்ப எதிர்கட்சியில இருந்த MK ஸ்டாலின் என்ன சொன்னீங்க? நீங்க அவமானம், தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய அவமானம், இந்தியா மாநிலத்தில் உள்ள மக்கள் அரசியல்வாதிகள் என்ன நினைப்பார்கள்? தலைமைச் செயலகத்தை ஊழல் நடந்து கொண்டிருக்கின்ற அங்கே தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் மட்டுமல்ல, தலைமைச் செயலகமே ஊழலின் சிம்ம சொப்பனமாக, ஊழலின் ஜங்ஷன் பாக்ஸாக உள்ளது என்று அன்றைய எதிர்கட்சி தலைவர் சொன்னார். இன்று அதே வார்த்தையை நீங்க உங்களிடம் கேட்டால் தமிழ்நாடு அரசு துறை இன்னைக்கு முழுக்க ஊழல் என்ற ஒரு நிலைப்பாடு உருவாகியுள்ளதுக்கு யார் காரணம்? ஆகவே மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள், மக்கள் என்ன நினைக்கின்றார்கள், எங்களை எப்படி அரசியல் விமர்சனம் என்ன சொல்லுகின்றார்கள், மக்கள் என்ன பேசுகின்றார்கள், இதுதான் முக்கியமாக ஒரு அரசு என்ன நடக்கின்றது என்பது பார்க்க வேண்டும். தவிர்த்து ஆட்சியில வந்தாச்சு நமக்கு ஊழல் தான் செய்யணும், மக்கள் இப்படி போனா என்றா நினைப்பீர்கள். ஆனால் மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு EDIT மட்டுமல்ல, செந்தில் பாலாஜியை கொண்டு பல அமைச்சர்களுக்கு பிரச்சனை உருவாகும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க ஐயா. அதே போல் அமைச்சர் செந்தில் பாலாஜிட்ட செய்தியாளர் கேட்ப பதிலுக்கு அவர் நிமிடத்துக்கு நிமிடம் மாற்றி பேசும் அரசியல் கோமாளியை பற்றி கேட்கிறீர்களா, அவரை பற்றி என்னிடம் கேட்காதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவர் யாரை குறிப்பிட்டு அப்படி சொல்றாரு? அதாவது மதுபான ஆலையில் டாஸ்மாக் குடோனில் தொடர்ந்து ITI ரெடி செய்துள்ளது. தமிழக அரசு அவமானம் இல்லையா, வெக்கம் இல்லையா, வெக்கி தலைகுனிய வேண்டாமா என்று பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். ஆகவே அண்ணாமலையை மேற்கோள் காட்டிதான் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த வார்த்தை கூறியது. அரசியல் கோமாளிகளை பற்றி அடிக்கடி நிறமாறும் பச்சோந்தி போல் அடிக்கடி மாற்றி பேசக்கூடிய ஆட்களை பற்றி நான் பேசவில்லை. காரணம், நமக்கும் உங்களுக்கும் 1000 பணிகள் உள்ளது, பணிகளை தான் நாம் செய்ய வேண்டும், தவிர்த்து அரசியல் கோமாளிகளை பற்றி பேசக்கூடாது என்ப அந்த சொன்ன வார்த்தை அண்ணாமலையை தான் அவர் மென்ஷன் பண்ணி காட்டியுள்ளார். காரணம், அண்ணாமலை செந்தில் பாலாஜி உறவினர்கள் தான், ஆனால் அரசியல் என்பது வேறு, உறவினர்கள் என்பது வேறு. அத்தகைய சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்களுடைய மீது செந்தில் பாலாஜி என்ன கோபம் என்றால், அவர் ஏற்கனவே 1.5 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருப்பதற்கு முழு காரணமும் அண்ணாமலை தான் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள். ஆகவே அத்தகைய கோபத்தின் உச்சக்கட்டத்தில் தான் அரசியல் கோமாளியை பற்றி என்னிடம் கேட்காதீர்கள் என்று அவர் சொன்னதை தவிர்த்து வேற யாரையும் அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஆகவே கோவை மாநகரத்தில் காரணம் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டம் 3 மாவட்டங்களையும் சட்டமன்ற தேர்தலுக்கு பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி செயல்படுகின்றார். அத்தகைய செந்தில் பாலாஜி செயல்படுகிற காரணத்தால் இப்போதே அவர்கள் அங்கங்கே கட்டமைப்பு உருவாக்குகின்றார்கள். அந்த கட்டமைப்பினுடைய நிலைப்பாட்டில் பல பிரச்சனைகளை உளவுத்துறை பார்த்துக் கொண்டிருக்கின்றன.
ஆகவே அவருக்கு அண்ணாமலை மீது மட்டுமல்ல, பாஜக தலைவர் மீது மட்டுமல்ல, இடி ஐடி மீதும் மிகப்பெரிய பயமும் பீதியும் கலந்து உள்ளதால் திமுக வந்து என்ன செய்வதற்கு என்று தடுமாறிக் கொண்டிருக்கின்றது. அந்த தடுமாற்றத்தின் உச்சத்தை தான் அண்ணாமலையை பற்றி அரசியல் கோமாளி என்று பல பேசியது செந்தில் பாலாஜி பேசினார் என்பதை குறிப்பிடத்தக்கது.